வணக்கம் உறவுகளே, சௌக்கியங்களா? இன்றைக்கி பேச போகிற டைட்டில் அகங்காரம், ஆணவம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கும்போது எல்லா விதமான அனுபவங்கள், உணர்வுகள் எல்லாம் கிளம்பும். ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தில் நம்ம கொஞ்சம் நல்லா வந்துட்டோம். படிப்புலேயோ இல்லை பணத்துலேயோ இல்லை வசதியிலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாம் வந்துட்டோன்னும் போது நம்ம கடந்து வந்த பாதையை மறந்துடக்கூடாது. மறந்துட்டோம் அப்படின்னா அடுத்த நோய் அகங்காரம், அடுத்த சைத்தான், அடுத்த ஒரு குட்டி சாத்தான் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்துடும். அது பேர் தான் அகங்காரம். அப்புறம் அதை வச்சு நான் ஆணவம் வரும். சரிங்களா? ஸோ இது என்ன ஆகுதுன்னா, சமுதாயத்தில் மான மரியாதை போயிடும், வேல்யூ இருக்காது, எவனும் வரமாட்டான் உதவிக்கு. அப்புறம் ஒரு கஷ்டம்னா எவனும் வரமாட்டான், நாளைக்கு செத்து போன மாதிரியே இருக்காது, எவனும் சாவுக்கு வரமாட்டான். அதுக்கப்புறம் சாபக்கேடுது, அப்புறம் நன்றி கெட்டவன்வான், மனசாட்சி இல்லாதவன்வான். எதுக்கு அந்த பொழப்பு? எதுக்கு அந்த பொழப்பு? அகங்காரம் தேவையில்லை. மண்ணுக்கு போகிற உடம்பு, மண்ணுக்கு போகிற உடம்பு இல்லைங்களா? மண்ணுக்கும் நெருப்புக்கும் போகிற உடம்புக்கு எதுக்கு இது? நம்மளை கடவுளா இல்லை தேவதையா? இல்லை அப்புறம் இல்லையா? ஸோ இது நம்ம ஒரு நாள் நம்மளை ஏற்றி விட தான் ஒருத்தன் வருவான் நல்லா வந்த பிறகு, புரியுதுங்களா? அப்போது நம்மளை உசுபேத்த ரணகலம் ஆடுற மாதிரி ஆக்கிடுவானுங்க. அப்புறம் அவங்களாம் போயிடுவாங்க, நம்மளை வச்சு சம்பாரிச்சிக்கிட்டு நம்மளை வச்சு லைஃப் செட்டில் பண்ணி போயிடுவானுங்க. ஆனால் சாபக்கேடு நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் தான், நமக்கு தான் முதல்ல. அது நமக்குன்னா யார் அகங்காரத்தில் ஆடுறாங்களோ, ஆடாதடா மனிதன் ஒரு பாட்டை பாட்டிருக்கார் இல்லையா நம்ம தேவா சார், அந்த மாதிரி ஆணவ அகங்காரம்லாம் வேண்டாம். எந்த சூழ்நிலையுமே அது நிலையானது கிடையாது. எதுவும் எப்பவும் சரியக்கூடியது, மறையக்கூடியது, அழியக்கூடியது, நம்மளே அழியக்கூடிய பொருள் தான். இந்த உலகத்தில் அழியாத விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சமும், இந்த அண்ட சராசரமும், இந்த பஞ்சபூதங்களும், இந்த சந்திரனும் சூரியனும் தான். நம்மெல்லாம் மறைவர்கள், மறைந்து போகும் உயிர்கள். அதனால் தன்மையாக இருப்போம், அன்பாக இருப்போம், பாசமாக இருப்போம், உதவி பண்ணுவோம், அடக்கமாக இருப்போம். அப்புறம் 4 பேர் வேணும் பழகுவோம், ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம அணைச்சி கொண்டு போவோமே. பணம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகணும், அது உண்மை. ஆனால் அந்த பணம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகணும் இப்போ தான் தெரிய வரும். படுக்கையில் இருக்கும்போது தெரியும். என்ன படுக்கையில்? மரணப்படுக்கையில் இருக்க விட முடியாமல் அன்றைக்கி தான் தெரியும். அது லேட் இல்லையா? எதுக்கு அவ்வளோ தூரம் போன முன்னாடி உசாராக இருப்போமே. அதனால் ஆணவம் அகங்காரத்தை தூக்கி போட்டு அன்பையும் பாசத்தையும் வளர்த்துக்கோங்க. சரிங்களா? போதுமாடா சாமி. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லபடியாக இருக்கும்.